செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்து பருகினால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். செப்பு அல்லது செம்பு எனப்படும் உலோகத்தினால் ஆன பாத்திரத்தில் சுமார் 3 முதல் 5 மணி நேரம் வரை நீரை ஊற்றி தொடர்ந்து பருகி வந்தால் உடல் ஆரோக்கியம் அடையும். செம்பு என்ற உலோகத்திற்கு தாமிரம் என்ற பெயரும் உண்டு. ஆங்கிலத்தில் காப்பர் என்று அழைக்கிறோம். இவ்வுலோகம் நீரின் கடினத்தன்மை, உடலுக்கு தீங்கான உப்புகள், தூசுகள், அழுக்குகள் போன்றவற்றை நீக்கி தண்ணீரை தூய்மைப்படுத்துகின்றது. காப்பர் உடலுக்கு தேவையான முக்கிய தாதுக்களில் ஒன்றாகும். உடல் செல்களுக்கு ஆற்றல், நோய் எதிர்ப்பு சக்தி போன்றவற்றை தரவல்லது. அதனால்தான் நம் முன்னோர்கள், முனிவர்கள், ரிஷிகள் செம்பு பாத்திரத்தில் நீரை வைத்து பருகினர். முனிவர்கள், ரிஷிகள் கையில் வைத்திருக்கின்ற கமண்டலம் என்று நீர் வைக்கும் பாத்திரம் இந்த செம்பு உலோகத்தினால் தான் செய்யப்பட்டிருக்கும். இன்று கூட கோயில்களில் செப்பு பாத்திரத்தில் நீரை ஊற்றி அதில் சிறிது துளசி இலையை போட்டு தீர்த்தமாக கொடுக்கின்றனர். சாதாரண ஆற்று நீரை புனித தீர்த்தமாக மாற்றும் தன்மை தாமிரத்திற்கு உள்ளது. இயற்கையிலுள்ள தாமிரத்தின் நற்பண்பை வருகி வருவதால் நெல்லையிலுள்ள ஆறு தாமிரவரணி என்று பெயர் பெற்றது. தாமிரவரணி தற்போது தாமிரபரணியாக மாறியுள்ளதாக கூறுகின்றனர். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் கூட நம் வீட்டு பெரியவர்கள் குடிநீரை செப்பு குடத்திலும் பித்தளை குடத்திலும் தான் வைத்து பருகி வந்தனர். இன்று பிளாஸ்டிக் குடம், பிளாஸ்டிக் பேரல், ஈய பாத்திரம் போன்றவற்றில் நீரை சேமித்து வைத்து பருகி வருகின்றோம். அதன் விளைவு சிறுநீரக கற்கள், சிறுநீரக நோய்கள் அதிகம் பெருகி வருகின்றன. நம் பண்டைய முன்னோர் வழியில் நடப்போம், ஆரோக்கியம் பெறுவோம். வணக்கம்.